மந்திரி, இந்த ஊர்ல என்ன நடக்குது? மக்கள் எல்லாரும் என்ன பத்தி பேசுறத விட்டுட்டு அந்த ரோஜா லட்டுன்னு ரெண்டு பெண் பறவைகள பத்தியே பேசிட்டு இருக்கறாங்க. ஒரு சின்ன பசுவ காப்பாத்துனதுக்கு இவ்ளோ பில்டப்பா? ராஜாங்கிற மரியாதையே இல்லாம போயிருச்சு. ஆமாமண்ணா, நீங்க சொல்றது நிஜம்தான். அந்த பறவைகள் நடத்துற ஜூஸ் கடைக்கு தான் ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளும் விலங்குகளும் போறாங்க. ராஜா ஆட்சி பண்றத விட அந்த ரோஜா அக்காவும் லட்டு தங்கச்சியும் தான் எங்கள காப்பாத்துறாங்கன்னு மக்கள் பேசிக்கிறாங்க மன்னா. என்னது? மக்கள் அப்படி பேசிக்கிறாங்களா? இது என் அதிகாரத்துக்கே விடப்பட்ட சவால். அந்த பறவைகளோட புகழ் எனக்கு பிடிக்கல. உடனே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சு இருட்டுச் சிறையில போடுங்க. அவங்க அங்கேயே கிடக்கட்டும். ஆனா மன்னா, அவங்க எந்த தப்பும் பண்ணலையே. காரணமே இல்லாம கைது பண்ணா மக்கள் கோவிச்சுப்பாங்களே. ஏதாவது ஒரு பொய் வழக்க போடலாமா? இல்ல மர்மமான முறையில அவங்கள கடத்திட்டு வந்துடலாமா? மந்திரி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒற்றனே, நீ உடனே போய் அந்த பறவைகள் ஜூஸ் கடையில ஏதோ மர்மமான மருந்து கலக்கறாங்கன்னு ஒரு வதந்திய பரப்பு. அப்புறம் அந்த பறவைகள் ஊர் மக்களை ஏமாத்துறதா சொல்லி அவங்கள கைது பண்ணுங்க. காரணம் தெரியக்கூடாது. ஆனா அவங்க சிறையில இருக்கணும். உத்தரவு மன்னா. இப்பவே கிளம்புறேன். ஊர் மக்கள் மத்தியில அந்த ஜூஸ் குடிச்சா புத்தி மாறிடும்னு ஒரு கதையை கிளப்பி விடுறேன். அப்புறம் நம்ம வீரர்கள் போய் அவங்கள அப்படியே கூண்டோட தூக்கிட்டு வந்துடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நல்லது. அந்த லட்டு பறவை ரொம்ப குறும்பு பண்ணுவா. அவளை சும்மா சாதாரண கூண்டுல வைக்காதீங்க. இரும்பு கம்பிகள் உள்ள பலமான சிறையில போடுங்க. அவங்க புகழெல்லாம் அந்த இருட்டுக்குள்ளேயே அழியட்டும். நான் தான் இந்த ஊரோட ஒரே ஹீரோவா இருக்கணும். நிச்சயமாக மன்னா. நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும்போது அந்த பறவைகள் சிறை கம்பிகளை தான் எண்ணிட்டு இருப்பாங்க. நான் இப்பவே என் வேலையை ஆரம்பிக்கிறேன். டாடா ராஜா. லட்டு, இன்னைக்கு ஜூஸ் கடைக்கு யாரும் அதிகமா வரலையே. ஏதோ ஒரு மாதிரி ஊரே அமைதியா இருக்கு. மக்கள் நம்மள பார்த்தா ஒரு மாதிரி ஒதுங்கி போறாங்க. நம்ம மேல அவங்களுக்கு ஏதோ கோவம் இருக்கிற மாதிரி தெரியுது லட்டு. எனக்கு என்னவோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அக்கா, நீ ஏதோ தப்பா நினைக்கிற. நேத்து தான் அந்த பசுமாட்ட பாதுகாப்பா விட்டோம். இன்னைக்கு எப்படி மக்கள் நம்மள வெறுப்பாங்க? வேற வேலை, வெயில் அதிகமா இருக்கிறதுனால எல்லாரும் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. நீ கவலைப்படாத. இந்த மாம்பழத்தை வெட்டாக்கா. இல்ல லட்டு, அதோ பாரு, ராஜாவோட வீரர்கள் இங்க தான் வர்றாங்க. அவங்க கையில பெரிய கூண்டு இருக்கு. அவங்க எதுக்கு நம்ம கடைய நோக்கி வர்றாங்க? எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது லட்டு. நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? பயப்படாதக்கா. வேற ராஜாவுக்கு ஜூஸ் வேணும்னு கூப்பிட வந்திருப்பாங்க. நாம தான் ஊர்ல ஃபேமஸ் ஆச்சே. மன்னாதி மன்னன் நம்ம ஜூஸ குடிக்க ஆசைப்படுறார் போல. கெத்தா நில்லக்கா. நாம ஒன்னும் திருடங்க இல்ல. ரங்கே, ரோஜா மற்றும் லட்டு, ராஜாவின் உத்தரவுப்படி உங்களை இப்பவே கைது செய்ய போறோம். பேசாம இந்த கூண்டுக்குள்ள வாங்க. எங்கள மீறி பறக்க நினைச்சா அப்புறம் விளைவுகள் மோசமா இருக்கும். மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. என்னது? கைது பண்றீங்களா? எதுக்கு சார்? நாங்க என்ன பண்ணோம்? வரி கட்டலையா? இல்ல யாரையாவது ஏமாத்துனோமா? காரணம் சொல்லாம எங்களை எப்படி பிடிக்கலாம்? இது ரொம்ப அநியாயம் சார். நாங்க வரமாட்டோம். காரணம் எல்லாம் என்கிட்ட கேட்காத. ராஜா சொன்னார், நாங்க செய்யறோம். நீங்க ஜூஸ்ல ஏதோ மந்திரம் பண்ணி மக்களை மயக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஊர் பாதுகாப்பு கருதி உங்கள சிறையில அடைக்க சொல்லியிருக்காரு மன்னா. சீக்கிரம் உள்ள ஏறுங்க. மந்திரமா? நாங்க போடுறது பழ ஜூஸ் சார், பே ஜூஸ் இல்ல. அக்கா, பாத்தியா? அந்த ஓநாய் சொன்ன மாதிரி ஏதோ சதி நடந்திருக்கு. ஆனா நாம இப்போ இவங்க கூட போகலனா நம்மள சுட்டுடுவாங்க போல. வா அக்கா, நாம சிறையில போய் உண்மையை நிரூபி. ஐயோ லட்டு, ஒரு இருட்டு அறையில நம்மள அடைச்சிட்டாங்களே. அந்த ராஜாவுக்கு ஏன் நம்ம மேல இவ்ளோ கோபம்? நாம அவருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே. நாம இங்கேயே செத்துடுவோமோன்னு பயமா இருக்கு. வெளியிருக்கிற நம்ம நண்பர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? அக்கா, அழறத நிறுத்து. சிறைங்கிறது வெறும் ஒரு ரூமு தான் அக்கா. நாம இங்க இருக்கிற கம்பிகளை எண்ணி பொழுத கழிக்கிறேனா. அந்த ராஜாவுக்கு நம்ம புகழ பார்த்து பொறாம. அதான் இப்படி பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கே தெரியாது, இந்த லட்டு எந்த சிறையிலயும் ரொம்ப நாள் இருக்க மாட்டான்னு. உன்கிட்ட என்ன பிளான் இருக்கு லட்டு? இரும்பு கம்பி அக்கா. இத நம்ம குட்டி அழகால உடைக்க முடியாது. அப்புறம் அந்த வாசல்ல பெரிய வீரன் நிக்கிறான். நாம தப்பிக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிடுச்சுன்னு தான் தோணுது. அக்கா, பலத்தை விட புத்தி தான் பெருசுன்னு உனக்கு இன்னும் புரியலையா? இத பாரு, என் இறக்கைக்குள்ள ஒரு சின்ன காந்தக்கல் வச்சிருக்கேன். இத வச்சு அந்த சாவி கொத்தை எப்படி தூக்குறேன் பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வாட்ச்மேன் வீரனை ஒரு வழி பண்ணணும். ஏய், உள்ள என்னடா சத்தம்? பேசாம ஒரு மூலையில உட்காருங்க. ராஜா உங்கள சாகுற வரைக்கும் இங்க தான் வச்சிருக்க சொல்லியிருக்காரு. நீ எவ்வளவுதான் கத்தினாலும் உன்னை யாரும் காப்பாத்த வரமாட்டாங்க.
எனக்கு தூக்கம் வருது, அமைதியா இரு. அண்ணா, உங்களுக்கு தூக்கம் வருதா? பாவம் அண்ணா நீங்க. இந்த இருட்டுல தனியா முழிச்சிட்டு இருக்கிறது கஷ்டம்தான். என்கிட்ட ஒரு மாயக் கதை இருக்கண்ணா. அத கேட்டா நீங்க அப்படியே சொக்கி போய் தூங்கிடுவீங்க. கேக்குறீங்களா? கதையா? சரி, ஏதோ ஒன்னு சொல்லு. இந்த ராத்திரி பொழுது போகணுமே. ஆனா கதையில ஏதும் வில்லங்க இருந்தா அப்புறம் உங்க 2 பேரையும் சாப்பாடே இல்லாம பண்ணிடுவேன். ஆரம்பி. நிச்சயமா அண்ணா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரு அழகான இளவரசி இருந்தாளாம். அக்கா, வீரர் தூங்கிட்டார். இப்ப பாரு மேஜிக்க. அக்கா, இதோ பாரு. அந்த காந்தக்கல்ல வச்சு ஜன்னல் வழியா அந்த சாவியே தூக்கிட்டேன். மெதுவா கதவ திறக்கறேன். நீ சத்தம் போடாம என் பின்னாடியே வா. நாம இப்பவே தப்பிச்சு அந்த ராஜா முன்னாடி போய் நியாயம் கேட்கணும். லட்டு, தப்பிக்கிறது சரிதான். ஆனா மாட்னா ராஜா நம்மள கொன்னுடுவாரு. நாம பேசாம வேற ஊருக்கு போயிடலாமா? இந்த ஊர் நமக்கு வேணாம் லட்டு. ராஜாவுக்கு பிடிக்கலனா நாம எதுக்கு இங்க இருக்கணும்? அக்கா, தப்பு பண்ணலன்னு நிரூபிக்காம ஓடுறது கோழத்தனம். நாம திருடுங்க இல்ல, நாம உதவி செஞ்சவங்க. ராஜாவுக்கு உண்மைய புரிய வைக்கணும். இதோ வாசல் வந்துடுச்சு. மெதுவா நட அக்கா. ஐயோ, அங்க யாரோ வராங்க. அது யாரு? மந்திரி மாதிரி தெரியுது. லட்டு, அவர் கையில விளக்கு இருக்கு. அவர் நம்மள பாத்துட்டாருன்னு உடனே கத்தி ஆட்களை கூப்பிடுவர். நாம மறுபடியும் மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. யார் அது? லட்டுவா? நீங்க எப்படி சிறைய விட்டு வெளியே வந்தீங்க? வீரனே, வீரனே, எங்கே போனாய்? ஐயோ, மன்னாதி மன்னன் உத்தரவை மீறி தப்பிக்க பாக்குறீங்களா? நில்லுங்க, உங்களை விடமாட்டேன். மந்திரி ஐயா, கத்தாதீங்க. நாங்க தப்பு பண்ணலன்னு உங்களுக்கே தெரியும். ராஜா பொறாமையால எங்கள அடைச்சு வச்சிருக்காரு. ஒரு ராஜாவே இப்படி பண்லாமா? நீங்க நல்லவர்னு நினைச்சோம். நீங்க ஏன் அவருக்கு உடந்தையா இருக்கீங்க? எனக்கு தெரியும் லட்டு, ராஜா பண்றது தப்புதான். ஆனா நான் அவரோட வேலையாள். அவர் சொல்றத கேட்டுதான் ஆகணும். ஆனா மக்கள் எல்லாரும் உங்களுக்காக வெளியே காத்துட்டு இருக்காங்க. உங்களை விடுதலை பண்ண சொல்லி ஊரே போராட்டம் பண்ணுது. அப்போ மக்கள் நம்ம மேல கோவப்படலையா? அந்த ஒற்றன் சொன்னதெல்லாம் பொய்யா? மந்திரி ஐயா, நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்க ராஜா முன்னாடி போய் எங்க மேல தப்பில்லைன்னு சொல்லணும். எங்கள மன்னா கிட்ட கூட்டிட்டு போங்க. மன்னா, ரோஜா மற்றும் லட்டுவை விடுதலை பண்ணுங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணல. அந்த பசு மாட்டையும் குட்டி பறவையையும் காப்பாத்துனது அவங்கதான். அவங்க ஜூஸ்ல எந்த மருந்துமே இல்ல. இது யாரோ செஞ்ச சதி. அமைதியாக இருங்கள் மக்களே. ராஜாங்கிற அதிகாரத்தை யாருமே கேள்வி கேட்க முடியாது. நான் அவங்கள கைது பண்ணது ஊர் நன்மைக்கு தான். அவங்க புகழுக்காக எதையாவது பண்ணுவாங்க. நீங்க அவங்க பேச்ச கேட்டு ஏமாறாதீங்க. இல்லை மன்னா, நீங்க அவங்க மேல பொறாமைப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்காக உழைக்கிறவங்கள நீங்க சிறையில வச்சா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுவோம். எங்களுக்கு ரோஜா அக்காவும் லட்டு தங்கச்சியும் வேணும். மந்திரி, என்ன நடக்குது இங்க? மக்கள் இவ்வளவு உறுதியா இருக்காங்க. ஒருவேளை நான் செஞ்சது தப்போ? என் புகழை விட மக்கள் சந்தோஷம்தான் முக்கியம்னு இப்பதான் புரியுது. மந்திரருடன் அங்கே வந்து, மன்னா, இதோ நாங்களே வந்துட்டோம். நீங்க எங்களை சிறையில அடைச்சாலும் மக்கள் மனசிலிருந்து எங்களை நீக்க முடியாது. ஒரு நல்ல ராஜா மக்கள் நேசிக்கிறவங்கள நேசிக்கணும், வெறுக்க கூடாது. நாங்க செஞ்சது உதவியை தவிர பதவி ஆசை இல்ல. ரோஜா, லட்டு, என்ன மன்னிச்சிடுங்க. என் பதவி மேல இருந்த ஆசையால உங்க புகழ பார்த்து நான் பொறாமப்பட்டுட்டேன். மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற அன்ப பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு என் தப்பு புரியுது. நீங்க விடுதலை. நன்றி மன்னா. நீங்க மன்னிப்பு கேட்டதே பெரிய விஷயம். நாங்க எப்போதும் உங்களுக்கு விசுவாசமா இருப்போம். நம்ம ஊர் மக்கள் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்க ஆசை. இப்போ சொல்லுங்க, ஒரு கிளாஸ் சில்லுன்னு ஜூஸ் குடிக்கலாமா? கண்டிப்பா ரோஜா. இன்னைக்கு ஊர் முழுக்க விருந்து. உங்க ஜூஸ் கடைக்கு நானே வந்து ஜூஸ் குடிப்பேன். ரோஜாவும் ரட்டுவும் தான் இந்த ஊரோட உண்மையான பெண் சிங்கங்கள். ஊரே கொண்டாடுங்க.